ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடாங்க. ரொம்பவே மொறுன்னு கிறிஸ்பியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கோடா கடுக்குன்னு இல்லாமல் கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கணுங்க. கட்டாகாமல் ரிப்பன் மாதிரி ஒரே ஷேப்பில் வரணும். எண்ணெயும் இழுக்கக்கூடாது. இதுக்கு 3 முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறணும். கிராமில் இதோட அளவு 150 கிராம் இருக்குங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்ல நைஸான நயமான மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்க மாவோ இல்லை கடைகளில் கிடைக்கிற பேக்கெட் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லா மாவையும் கண்டிப்பாக சளிச்சிட்டு தாங்க எடுத்துக்கிறணும். சின்ன கப்பி குருணை இருந்தால் ரிப்பன் ஷேப்பில் வராமல் கட்டாயி போகும். இது கூடவே அரிசி மாவு அளந்த கப்லேயே 2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். எப்பயுமே கடலை மாவில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதையும் அரிசி மாவு கூடவே சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே அரிசி மாவு சேர்த்துருக்கோம். ரிப்பன் பக்கோடா பொரிக்கும் போது எண்ணெய் இழுக்கும், அதனால தான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1/4 கப் போதுமானதாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இதையும் சளிச்சிட்டு தாங்க எடுத்துக்கிறணும். நம்ம சேர்த்த அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை பொடி இதை நல்லா கலந்துட்டு கூடவே காரத்துக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கிடைக்குங்க. காரம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். கூடவே வாசனைக்கு 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பொடியும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் ஆன பிறகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா கொதிக்க ஹீட் ஆன பிறகு தான் சேர்த்துக்கணும். இந்த பட்டரை மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தீவி விட்டு கலந்துக்கோங்க. இந்த மாவை பிடிச்சு பார்த்தோம்னா உதிராமல் நல்லா கெட்டியாக பிடிச்சு இருக்கணும். உதிர்த்து விட்டால் கட்டி இல்லாமல் உதிரணுங்க. இந்த பக்குவத்தில் மாவு இருந்தால் நம்ம சேர்த்த பட்டர் போதுமான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கிறதுக்கு மாவு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பட்டரோ அல்லது எண்ணெயோ சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டுங்க. அடுத்ததாக 8லேருந்து 10 பல் பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா இடிச்சிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டாலும் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா தண்ணியில் இறங்கி இருக்கும். திப்பியாக இருக்குங்க. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதை வச்சு தான் மாவு பிசையணும். இந்த 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் மொத்தமாக சேர்த்துடக்கூடாதுங்க. தேவைப்படுற அளவு கொஞ்சமாக தெளிச்சு விட்டு தான் மாவு பிசையணும். சப்பாத்தி மாவை விட சாஃப்டாகவும் கொஞ்சம் ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பிழியும் போது ஈஸியாகவும் பிரிஞ்சு போகாமலும் இருக்கும். அதிகமாக தண்ணியோ பட்டரோ சேர்த்து மாவு இலகிருச்சுன்னா எண்ணெயை இழுக்குங்க. இந்த பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி 5லேருந்து 6 நிமிஷம் வரை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அகலமான பாத்திரமாக இருந்தால் மாவு பிசைறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவும் கீழே செதறாமல் இருக்கும். இது இருக்கட்டுங்க. அடுத்ததாக ரிப்பன் பக்கோடா பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு அச்சு எடுத்துக்கலாம். இதுவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சிங்கிள் அச்சு இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. இந்த சிங்கிள் அச்சு சைஸை பெருசாகவும் பக்கோடா கொஞ்சம் திக்காகவும் கெட்டியாகவும் இருக்கும். மாவு பிசையும் போது எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. அச்சில் சிக்காது. நான் இன்னைக்கு இந்த அச்சு தாங்க எடுத்திருக்கேன், சின்ன ஹோலுள்ள அச்சு. நமக்கு ரிப்பன் பக்கோடா ரொம்பவே மெல்லிசாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். மாவில் ஏதாவது சின்ன திப்பி இருந்தால் கூட பக்கோடா உடையும். அதனால எல்லா பொருளையும் சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இதை உரலில் சேர்த்துக்கறணும். உரலோட எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த சூடான எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மாவில் சேர்க்கும்போது மாவு பொரியணும். அந்த சூடான எண்ணெய் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் வரை கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மாவு பிசையும் போது இன்னுமே மொறுன்னு நல்லா கிறிஸ்பியான பக்கோடா கிடைக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உரலில் சேர்த்துக்கோங்க. இதை பிழிஞ்சு காமிக்கிறேங்க. மாவு நல்லா பக்குவமாக இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், உடையாமல் ரிப்பன் ஷேப்பில் சூப்பராக வருது. அடுத்ததாக இதை எண்ணெயில் சுற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சூடான எண்ணெயில் 1 சுத்து மட்டும் பிழிஞ்சு விடுங்க. மேலே மாவை திரும்பவும் சுற்றி விடக்கூடாது. உள்பக்கம் சரியாக வேகாது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. அடுத்த ஃப்ளேமை மீடியத்துக்கு மேலேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. உடனே கரண்டியில் திருப்பி விடக்கூடாது, பக்கோடா பிரிஞ்சு போகும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே 2 பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்பில் குறைஞ்ச பிறகு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் மொறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணியாச்சு.
பண்டிகை நேரங்களில் உங்களுக்கு நேரம் இல்லாட்டி ரொம்பவே ஈஸியாகவும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வரும். டீ கூட இந்த ரிப்பன் பக்கோடா அட்டகாசமான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம்.